ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் மண்டல மாவட்டத்தில் உள்ள முரக்கட்டாஞ்சேரி விஷ்ணு கோயில். இந்த கோயிலில் ஒரு அதிசயம் இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். நான் இப்போ வந்து கோயிலுக்கு பின்புறம் நிற்கிறேன். நான் வந்து கோயிலுக்கு முன்னும் கொண்டு காட்டுறேன். கோயிலுக்கு பின்னுக்கு தான் ஒரு அதிசயம் ஒன்று இருக்குது, அதை காட்டுறேன், அப்படியே பாருங்கள். இதில் என்ன அதிசயம்னு சொன்னால், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு ஆறு இருக்குது, சரியா? இதில் வந்து பெரிய ஒரு ஆறு ஒன்று ஓடிட்டுருக்கு. உங்களே பார்த்து தெரியும் என்ன பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆறுண்டு. அந்த தொங்கல்லேருந்து அங்கே மட்டும் ஃபுல்லாக பெரிய ஒரு ஆறுன்னு ஓடிட்டுருக்கு. இந்த ஆற்றுலேருந்து ஒரு வாய்க்கால் மாதிரி ஓடுது பாருங்கள். அப்போ இந்த ஆற்று தண்ணி எப்படி வரணும்? இந்த ஆற்று தண்ணி வந்து இப்படி தான் வரணும். இதில் ஒரு அதிசயத்தை பாருங்கள். இதில் ஒரு சின்ன ஒரு கிணறு மாதிரி இருக்குது பாருங்கள். அவ்வளோ தாழ்ப்பவும் இல்லை, ஒரு 2 அடி தான் நினைக்கிறேன். 2 அடி தாழ்ப்பம் உள்ள கிணத்துல இருந்து இந்த ஆற்றுக்கு எப்படி தண்ணி போகுதுன்னு பாருங்கள், வத்தாமல். நல்லா பாருங்கள் எப்படி போகுதுன்னு. ஆனால் இந்த வத்துதே இல்லை பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 அடி தான் தாழ்ப்பம். 2 அடி தாழ்ப்பத்துலேருந்து அந்த மட்டத்துக்கு போய்கிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வருஷ கணக்காக போயிட்டே இருக்குது, தண்ணி வத்தலை. எப்பயும் வந்து ஆற்றுலேருந்து தான் தண்ணி இங்கே வந்து ஓடி வரும். இதோட அதிசயம் பாருங்கள். இந்த கிணத்துலேருந்து ஒரு கிணறு இல்லை, இல்லை, சின்ன ஒரு மரம் உண்டு. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் மரத்துக்கு கீழே வந்து இந்த மரத்துக்கு கீழே ஒரு சின்ன ஒரு இது மாதிரி வந்து நோண்டியிருக்காங்க. ஒரு 2 அடி தாழ்ப்பத்தில் ஒரு கிணறு. தண்ணி போய்கிட்டே இருக்குது. என்ன அதிசயம்னு சொன்னால் தண்ணி வந்து வற்றவே இல்லை. இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு ஆறு இருக்குது. எப்பயும் ஆற்றுல இருந்தால் தண்ணி இப்படி ஓடி வரணும். இதில் இருந்து இந்த சின்ன கிணத்துல இருந்து ஆற்றுக்கு பாரு தண்ணி போயிட்டே இருக்குது. இது வந்து வருஷ கணக்கில் போயிட்டுருக்கு, இன்னுமே வற்றலை. ஆனால் தண்ணி எங்கேருந்து வருதுன்னு கூட தெரியாது. இதுதான் வந்து அதிசயம். ஒரு 2 அடி தாழ்ப்பத்தில் எவ்வளோ தண்ணி பாருங்கள், வத்தாமல் வந்துக்கிட்டே இருக்குது. உள்ளே பார்த்து தெரியும். கிட்ட கொண்டு போய் காட்டுறேன் பாருங்கள். தண்ணி பார்த்தீங்களா ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் எப்பயுமே என்ன செய்யணும், பெரிய ஆற்றுலேருந்து சின்ன ஒரு இடத்துக்கு என்ன செய்யும், அது அந்த ஆறோட அந்த ப்ரெஷருக்கு தண்ணி எப்பயுமே இப்படி தானே வரணும். இதில் வந்து இந்த குழி வந்து நிறையணும். ஆனால் இது வந்து எதிர்மாறாக நடக்குது. இங்கேருந்து தண்ணி வந்து அப்படியே போயிட்டுருக்குது. ஆனால் அது ஒரு 2 அடி தாழ்ப்பம் தான், அவ்வளோ தாழ்ப்பம் இல்லை. தண்ணி வத்துதே இல்லை. ஒரு மரத்துக்கு கீழே ஒரு பெரிய ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தோட வேர் பகுதியிலேருந்து தண்ணி அப்படியே வந்துட்டுருக்கு பாருங்கள். இது எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம் வந்து பாருங்கள். இது வந்து ஒரு விஷ்ணு கோயில். நான் அந்த விஷ்ணு கோயில் பின்பக்கம் தான் நிற்கிறேன். நான் முன்னும் கொண்டு காட்டுறேன். இந்த சுற்றுச்சூழலை பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குண்டு. பார்க்க அவ்வளோ ஒரு அதிசயமாகவும் ஒரு அழகாகவும் இருக்குது. இந்த ஆத்தக்கரையை பாருங்கள். இது வந்து முரக்கட்டாஞ்சேரி, மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள முரக்கட்டாஞ்சேரி இடத்துல உள்ள விஷ்ணு கோயில். பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஆறுண்டு பாருங்களேன். இந்த இடத்துலே வந்து ஒரு அதிசயம்னு சொன்னால் இதுதான் சொல்லலாம். மரத்துக்கு கீழே உள்ள வேரில் இருந்து எப்படி போகணும் பாருங்களேன், எப்படி வந்துகிட்டே இருக்குண்டு. இதில் இருந்து தான் இந்த ஆற்றுக்கு வந்து தண்ணி போகுது. ஆனால் அவ்வளோ பெரிய ஆறு வருது. ஆனால் அதுலேருந்து தண்ணி இங்கே வரதில்லை. கோயில் அப்படியே முன்னும் கொண்டு காட்டுறோம் பாருங்கள். நல்ல ஒரு அழகாக இருக்குது கோயில். பாருங்க, விஷ்ணு கோயில் உண்டு. இது இப்போ வந்து புதுசாக கட்டின கோயில் தான். அந்த கோயில் அழகாக இருக்குது. இந்த மரத்தை பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய மரம் உண்டு. அந்த மரம் தான். அந்த மரத்துக்கு அந்த வேரில் இருந்தால் தண்ணி வந்து இப்படியே போயிட்டுருக்குது. நான் முன்பக்கம் காட்டலை அவங்களுக்கு, நான் முன்பக்கத்தையும் காட்டிடுறேன். நான் புதுசாக பின்னுக்கு வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இதான் பார்த்தீங்கன்னா விஷ்ணு கோயிலோட முன்பகுதி. இது வந்து முரக்கட்டாஞ்சேனை இப்படியே போகணுன்னு சொன்னீங்கன்னா வாழைச்சேனை போகலாம். இப்படியே விஞ்சால போகணுன்னு சொன்னால் மற்ற டவுனுக்கு போகிறது. இப்படியே போகணுன்னு சொன்னால் மற்ற டவுனுக்கு போகலாம். இப்படியே வந்து வாழைச்சேனை குழம்புக்கு போகிறது. இது வந்து ஒரு புதுசாக கட்டின கோயில். இதுதான் வந்து முரக்கட்டாஞ்சேரி கோயில். முன்ன என்ட்ரன்ஸ். இப்படியே கோயிலையும் ஒரு வாட்டி ஃபுல்லாக காட்டியிருக்கோம் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதெல்லாம் பார்த்தீங்களா,
ஒரு கிணறு ஒன்று இருக்குது. இந்த கிணறை பாருங்கள், எவ்வளோ தாழ்ப்பம் கொண்டு பாருங்கள். இந்த கோயிலில் கட்டின கிணறு நான் தெரிஞ்ச ஒரு அவ்வளோ தூரத்தில் பாருங்கள், ஒரு 30 அடி 40 அடி தூரத்தில் தண்ணி இருக்குது. அவடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 அடி தான் தண்ணி வந்து வத்தாமல் போயிட்டுருக்கு. அப்படி அதிசயம். இந்த கிணத்துல இருந்து அந்த தூரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தூரம் தான். 100 மீட்டர் தூரத்தில் உள்ள அந்த அது வந்து 2 அடியில் தண்ணி வருது. இதில் பாருங்கள் 30 அடி 40 அடிக்குள்ள தண்ணி நிற்கிது இந்த கிணத்துல. அப்போ அந்த மரத்துக்குள்ள எவ்வளோ ஒரு அதிசயம்னு பார்த்தீங்களா? ஓகே, இதுதான் அந்த கோவிலோட அதிசயம். விஷ்ணு பகவானே போயிட்டு வரோம் பாருங்கள்.